ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்போ உன்கிட்ட ஒரு நிமிஷமாவது பேசணும்னு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். ஏன்னா உனக்கு தேவையான உதவியை இங்கு எந்த மனிதராலும் செய்து முடிக்க முடியாது. உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவனும் நான் தான், அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளவனும் நானாக தானே இருக்கேன். அப்ப நிச்சயமா இப்போ நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்த நல்லபடியா நடத்தி முடிப்பதற்காக உனக்கு உதவி செய்யத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் உன்னை குறை சொல்றாங்க, உன்னை மட்டமா நினைச்சு பேசுறாங்கன்னா பரவாயில்லன்னு அடக்கமாக இருந்துவிடு. அப்படி ஒருவர் உன்னை தவறாக பேசும்போதும் நீ அடக்கமாக பொறுமையா இருந்துகிட்டீனா அது நிச்சயமாக உன்னுடைய வீரமாகத்தான் மதிக்கப்படும். அதே நேரத்துல ஒருத்தர் உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசும்போது நீ அவங்க கிட்ட எந்த முக பாவனையை மாற்றாமல் அமைதியா பொறுமையா எச்சரிக்கையா இருந்துகிட்டீனா அதுதான் உன்னுடைய விவேகம். ஒருவர் பாராட்டி பேசுறாங்கன்றதுக்காக சிரிச்சு சந்தோஷப்பட்டு அதிகமாக ஆடவும் வேண்டாம். ஒருவர் மதிப்பு குறைவாக உன்னை திட்டி பேசி குறை சொல்லும் போது ஐயோ இப்படி சொல்றாங்களேன்னு மனசு நொந்து போகவோ வருத்தப்படவோ அவர்களிடம் திட்டவோ சண்டை போடவோ வேதனைப்படவோ கூட வேண்டாம் என் செல்லமே. நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே. உன்னை சரியாக படைத்து காத்து கொண்டிருப்பவனும் நான் தானே. இந்த உலகத்தின் ஆதாரமாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கும் நானே உனக்கு துணையா இருப்பேன். யார் என்னை மனதார நினைத்து வழிபட்டாலும் அவர்கள் வாழ்வில் துன்பம் ஒருபோதும் நேராது என் தங்கமே. ஆனா ஒரு சிலர் தேவைக்காக மட்டுமே என்னை வணங்குபவர்களாகவும் அவர்கள் தேவையை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே என்னை நாடி வருபவர்களாகவும் இருந்தால் அவங்க வாழ்க்கையில துன்பம் வரதானே செய்யும். எந்த மனிதன் எல்லாத்துக்கும் தேவைக்காக மட்டுமே அடுத்தவர்களை நாடி போகாமல் எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக செய்ய நினைக்கிறானோ அவனுக்கு தான் நான் துணையா இருப்பேன். கோபமும் எதிர்பார்ப்பும் தேவையில்லாத ஆசைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் உனக்குள்ள இருக்கவே வேணாம். இப்போது உன் மனசுல நிறைய கோபம் இருக்கு, நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிற, ஆசைகளும் நிறைய இருக்கு, எதிர்மறையான சிந்தனைகளும் பயமும் குழப்பமும் கூட உனக்குள்ள நிறைய இருக்கிறதாலதான் இது எல்லாவற்றையும் போக்கி உனக்கு அமைதியை தருவதற்காக உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு நீ நினைச்சதை நல்லபடியா நடத்துறதுக்காக உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன். என் அன்பு பிள்ளையே, எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான பயம் உண்டாக்கக்கூடிய எண்ணமும் உனக்குள்ள இருப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. ஆபத்தான இந்த எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா அது உன்னை தவறாக காரியங்களை செய்ய வச்சிடும். அதனால எந்த சூழ்நிலையும் நான் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோட எதை பார்த்தும் பயப்படாம தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் உன்னால் சமாளிக்க முடியும் என தைரியமாக சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே. எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்குள்ள வராத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்க பழகு. நேர்மறையாகவே சிந்தனை செய். அவங்க அப்படி இவங்க இப்படின்னு தேவையில்லாம எதிர்மறையான விஷயங்களையும் எதிரில் இருப்பவர்களை பற்றிய தவறான எண்ணமும் சிந்தனையும் யோசனையும் உனக்கு வேண்டாம். எப்போதும் பொறுமையா இருக்க பழகு. ஏன்னா பொறுமையை விட மேலான தவமும் தியாகமும் தியானமும் கூட எதுவும் இல்லை என் செல்லமே. நீ கிடைச்சதை கொண்டு திருப்தியாக உன் வாழ்க்கையை பொறுமையாக வாழ ஆரம்பிச்சினா உனக்கு நீ ஆசைப்பட்டதை விட அதிகமாக என்னால செஞ்சு தர முடியும். நடந்த விஷயங்களையே நினைச்சு வருத்தப்படவும் வேணாம். இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு நீ கலக்கம் அடையவும் வேண்டாம். இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோட காத்துரு. உன் வாழ்க்கையில நான் உனக்கு தரப்போற விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் மட்டும்தான் இருக்கும். இருக்கும் இடத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கும் இடத்தை அனுசரிச்சு கொண்டு வாழ தயாராகும் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையே சொர்க்கமாகத்தான் இருக்கும். நீ இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களை ஏத்துக்கிட்டு மன நிம்மதியோட மன திருப்தியோட வாழ பழகு. நான் உனக்கு காட்டுகிற வழியும் நான் உனக்கு கொடுத்த விஷயங்களும் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நல்ல வாழ்க்கையும் வளமும் நலமும் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படையான விஷயம். நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த வினாடியே மாறி போயிடும். அப்படிதானே எல்லார் வாழ்க்கையில இருக்குது. கெட்ட விஷயம் நடந்தா மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்ல விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அதை நினைச்சு நிம்மதியா சிரிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிறதா? கவலைப்படாத. இப்படி நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் வலிகள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் நானே உன்னைக்கு மாற்றி அமைச்சு சரி செய்ய போறேன்.